ஷாய் பார்வதி அம்மா எந்த கோயில் எந்த ஆலயத்திலையும் எந்த சக்தியும் கிடையாது, எந்த பவரும் கிடையாது. நீயா ஆடிக்கிட வேண்டியது ஆடிட்டு ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து தின்னுக்கிட்டு சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் முதலே கணக்கு போட்டார். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் வீடுந்தோறும் உயிர் பலியை சாப்பிட்டு சட்டி நிறையா தின்னுட்டு கொளுத்து மப்பேறி போய் கிடக்கு. அந்த லத்தி இயந்திரம் வரையில் இராணுவ முப்படை எல்லாம் அதிகாரியிலேருந்து எல்லாம் அடி வாங்குவான், அதிகாரியே அடி வாங்குவான். அந்தந்த ஆதார கார்டு செக் பண்ணி வரையில் பூரா அடி வாங்குவான், அடி துவைச்சி எடுப்பார். மூளை எதுக்குடா கொடுத்துருக்காரு? அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வந்து கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டில் வரைக்கும் எல்லாம் இருக்கலடா, மூளை எதுக்குடா கொடுத்துருக்காரு? அந்த உயிர் பலியை அடித்து சாப்பிட்டு மசாலா பொடி எல்லாம் போட்டு நாக்கு சொலையா அப்படி உள்ளே இழுக்காங்கண்டா. முட்டா பேயலை, காமுட்டா பேயலை, அறிவில்லாத முட்டா பேய தான் இப்படி செய்வான். இல்லை நீ போட்ட கக்கூசும் வீட்டில் தான் வச்சுருக்க, பாத்ரூமு கணக்கு முடிச்சிட்டாரு. அதுகளையும் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து சாப்பிடுவான். அவர் இப்போ ஓப்பன் பிளேஸில் விடுதாரு, கடவுளே ஓப்பன் பிளேஸில் விடுதாரு. முக்கால் சத்தியம் ஒழுங்காக போங்கடா, உயிர் பலியை தொடாத. அதுக்கு தான் ஆதார கார்டு இந்த ஒத்த பாயிண்ட் வச்சு தான் இப்போ எடுக்க போகிறாரு. உயிர் பலி பூரா ஒவ்வொரு வீட்டுக்கும் வருஷத்துக்கு இத்தனை உயிர் பலி சாப்பிடுதான். அந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணுறா அப்படிம்பாரு. அரசியல்வாதிலாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவான். எங்கே ஓடார்? லத்தி குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவார். ஒடிக்கவா உயிர் பலி அடித்து விட்டான்ல, அதுக்கு தான். ஏன்னா அவனே திரையுலகத்தில் விடுதான். இங்கே இத்தனை கெடாய் வெட்டணும், இங்கே இத்தனை கோழி வெட்டணும், இங்கே இத்தனை மாடு கன்று எல்லாம் சேவல்லாம் அர்த்தமுங்க. அப்போ இவனை என்ன செய்யணும்? தூக்கி போட்டு முதுகில் அடிக்கணும், குறுக்கிழமை ஒடிச்சு விடணும் அப்படின்ட்டார். போட்டாரா 5 நாள் சர்ச்சி கணக்கு போட்டார். 5 நாள் கணக்குள்ள கொடி சிவலிங்க கொடி உலக நாடு பறக்கு, சிவன் ஆலயத்தில் கொடி பறக்கு. மற்ற கோயிலெல்லாம் பூட்டிடுவார். பூட்டி என்ன செய்ய போகிறாரோ அதான் கணக்கு முடிச்சிட்டார். சிவன் கோயில் ஆலயம் மட்டும்தான் இருக்கும், புரியுதா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதான் சென்ட்ரல், அதுதான் சென்ட்ரல். அரசியல்வாதியை பிடிக்கிற கணக்கு அங்கே. இது கைலாசத்தில் தண்டனை போடுறது தான் கணக்கு. இங்கேருந்து விட்ட கணக்கு உடனே நீதிமன்றத்தை கோர்ட்டிலேருந்து எல்லாம் அனைத்து எடுக்க விடுவார். கப்புன்னு எடுக்கல, எல்லாம் கூடுதலாக இயங்கும் நீதிமன்றம். நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் எல்லாமே கூடுதலாக எடுப்பார், ஆணும் பெண்ணும். பிறகு நீதிமன்றத்திலேயும் ஜாதி வாரிலாம் கிடையாது, எல்லாமே படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள். நீதிபதி ஜட்ஜும் எல்லாமே ஒரே உயிர், அதே ஒரே உயிராக கொண்டு வந்துட்டார். அதுக்காக அரசியல்வாதி தேர்ந்தெடுப்பான். அந்த மந்திரத்தில் படித்தவங்க ஜட்ஜை போடு அப்படிமா, அதெல்லாம் தப்பு. எல்லாமே படைக்கிறது ஒரே உயிர், எல்லாருமே சமமாகத்தான் உட்காரணும் நீதிமன்ற கோர்ட்டில், ஆணும் பெண்ணும். யாருக்கு நான் பிரித்து கொடுக்கல அப்படின்ட்டார். அதனால் எல்லாமே படித்தது பூராமே எடுத்துருவார். ஜட்ஜி கோர்ட்டார் பூரா கீழே இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு எடுத்துருவார். எடுத்து எல்லாம் அங்கங்கே உட்கார வச்சுருவார். கணக்கு எடுக்கணும்ல, பைப்பை அழித்து வச்சுருக்கான் முட்டாப்பே. எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அழித்து நாசம் பண்ணி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான். இது எலெக்ஷனா என்னன்னு கேட்காரு, ஓட்டுனா என்னன்னு கேட்காரு. நீ காகித பேப்பரை அடிச்சு விட்டது என்ன அப்படிங்காரு. ஏன் பூமியை அழிச்சு வச்சுருக்க? நான் விட மாட்டேன் அப்படின்ட்டார். துவைச்சி தொங்க விட்டுறோம்ட்டார். வாரி எம்எல்ஏ எல்லாம் தமிழ்நாடு ஒத்த எம்எல்ஏ இருக்க மாட்டான். அனைத்து 75 வருஷம் ஆண்டு காலம் எம்எல்ஏ இருந்தவன் பூரா அவன் செத்து போனால் குடும்பத்தில் உள்ள தூக்குவார், புரியுதா? செத்தவனை தோண்டி எடுக்கக்கூடிய கணக்கு கடவுள் ஒன்று தான் எடுப்பார். முக்கால்